சற்றுமுன் வெளியான தகவல். கிளாம்பாக்கத்தில் பயணிகள் மீண்டும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. மீண்டும் அரசு பேருந்துகளை சிறைப்படுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என்று புகார் அளித்தனர். போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்றும் 250க்கு மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்றும் அங்கே இதேபோல் பேருந்துகள் தாமதமாக வந்தது. இது கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. கடைசியில் மதுராந்தகம் அருகே ஏற்பட்ட விபத்தால் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதில் தாமதம் ஏற்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை கிளாம்பாக்கத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை புகார் எழுந்ததை தொடர்ந்து போக்குவரத்து துறை விளக்கம் அளித்தனர். இந்த நிலையில் இன்றும் அங்கே போராட்டம் நடப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு இடையே கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையத்தின் மையப்பகுதிக்கு 400 மீட்டர் நீளத்தில் அகாய நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. இதுவரை கோயம்பேடு வரை இயக்கப்பட்ட பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனையத்தில் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் கட்டும் பணி தமிழ்நாடு அரசு நிதியில் தொடங்கப்பட்டு உள்ளது. வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதிர்கொள்ளும் ஜிஎஸ்டி சாலையில் புதிய ரயில் நிலையத்திற்காக கட்டிடங்கள் மற்றும் நடைமேடைகள் கட்டுவதற்கான குடிமராமத்தி பணி தொடங்கி உள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் புதிய ரயில் நிலையம் தயாராகிவிடும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையத்துடன் இணைக்கும் வகையில் 450 மீட்டர் நீளமுள்ள ஸ்கைவாக்கிற்கான பணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் ஸ்கைவாக் கட்டுவதற்கான நிலத்தை கையகப்படுத்துவதற்காக இறுதி அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. புதிய ரயில் நிலையத்தின் கட்டுமான சேவைக்கான செலவுக்கான தெற்கு ரயில்வேக்கு 20 கோடி ரூபாயை மாநில அரசு ஏற்கனவே மாற்றியது குறிப்பிடத்தக்கது. சென்னை உள்ளே வராமல் இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோடு இந்த பேருந்துகள் நிற்கும். முக்கியமாக கோயம்பேடு வரை இந்த பேருந்துகள் வராது. சென்னை உள்ளே வேறு பேருந்து பிடித்துதான் வர வேண்டும். இனி தனியார் பேருந்துகளுக்கு பொருந்தாது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கிய பேருந்துகள் இனி எந்தெந்த வகையில் இங்கிருந்து இயங்கும் என்பது பற்றிய கேள்வி எழுந்துள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து தெற்கு பகுதிக்கு செல்லும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.